72வது சங்கீதம் 13வது வசனம் இப்படியாக சொல்கிறது, பலவீனனுக்கும் எளியவனுக்கும் அவர் இறங்கி எளியவர்களின் ஆத்துமாக்களை ரட்சிப்பார். நம்முடைய தேவன் இரக்கம் செய்து ரட்சிக்கிற ஆண்டவர். ஆண்டவர் யாருக்கு இறங்குவாரு, யாரை ரட்சிப்பாருன்னு பார்க்கும்போது, எந்தெந்த ஆத்துமா பலவீனப்பட்டு ஒடுக்கப்பட்டு நிந்திக்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு சிறைப்பட்டு வாழ்றாங்களோ அவங்களுடைய ஆத்துமாவை ஆண்டவர் இரக்கம் செய்து ரட்சிப்பார். இன்னைக்கு உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு ஆட்களையும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அவங்களுக்கு உடல் அளவுல மட்டும் இல்ல, மனதளவுல கூட பல பல பாரங்களை சுமந்து கஷ்டப்படுறாங்க. அந்த பாரங்களை எடுத்து போடுறதுக்கு யாருமே இல்லை. யாரும் அவங்களுக்கு உதவி செய்வார் இல்லை. இந்த பலவீனப்படுத்தப்பட்டு எளிமைப்பட்டு வாழ்ற இந்த ஜனங்களை விடுவிப்பார் யாருமே இல்லை. இவங்களை விடுவிக்கிறதுக்கும் பக்க பலமா நிக்கிறதுக்கும் இவங்க சார்பில் நின்று பேசுறதுக்கும் யாரும் இல்லாததுனால மற்ற மனுஷர்களால இன்னும் காயப்படுத்தப்படுறாங்க, இன்னும் ஒடுக்கப்படுறாங்க, இன்னும் ஒரு வேதனைக்குள்ளான ஒரு சூழ்நிலையில வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆனா இவங்களுக்கு இந்த உலகத்துல யாருமே இல்லாம இருக்கலாம். ஆனா நீதி உள்ள நியாயாதிபதியாக கர்த்தர் அவங்க சார்பில் நின்று அவங்களுக்காக இறக்க செய்து அவங்கள ரட்சிப்பாரு. இதை கேட்டுட்டு இருக்க நீங்க கூட இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில வாழ்ந்துட்டு இருக்கலாம். உங்களுக்காக உலக மனுஷர்கள் வந்து நிக்கிறத காட்டிலும் உங்களை விசாரிக்கிற ஒரு தகப்பன் உங்க கூட வந்து நிப்பாரு. உங்களுக்கு எந்தெந்த இடத்துல உதவி தேவைப்படுதோ அதை ஏசப்பா கிட்ட சொல்லுங்க. கடன் பிரச்சனையா இருக்கலாம், இல்ல வியாதியா இருக்கலாம், வறுமையா இருக்கலாம், இன்னும் மனுஷர்களுடைய நிந்தையா இருக்கலாம், அவமானமா இருக்கலாம், அதை ஏசப்பா கிட்ட சொல்லுங்க. ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்து உங்களுக்கு இரக்க செய்து ரட்சிப்பார். விசுவாசிங்க, அற்புதங்கள் எதிர்பாருங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென்.